ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட விஷயத்தையும் மேச ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம். 2026 ஆண்டுடைய முதல் 5 மாதத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 6வது மாதம் ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் கரெக்டாக ஜூனில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் நிறைய பழித்தீர்க்கக்கூடிய விஷயங்கள் ஏற்பட போகுது. அந்த பழித்தீர்க்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதே போல் பழித்திருக்கக்கூடிய அந்த ஆபத்துக்கள்லேருந்து தப்பிப்பதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கிரகங்கள் பழித்திருக்க போது, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நேரம் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் ஆபத்து தர மாதிரி இருக்கும். அந்த ஆபத்து அதிர்ஷ்டம் அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் கிரகங்கள் ஒவ்வொரு மாதம் ஸ்டார்டிங்கில் இருந்தே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். சில நேரம் எண்டிங்கில் மாற்றம் ஏற்படும். ஆனால் கிரகங்கள் ஒரே இடத்துல இல்லாமல் அந்தந்த மாதத்தில் மாறுபட்டுட்டே இருக்கும். அப்படி இப்போ ஜூன் 1, 2026 இந்த மாதிரி தான் மாற இருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஸோ என்ன மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிற டீட்டெயிலை முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரக மாற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்கச்சக்க கிரக பயிற்சிகள் 2026 நடக்க போகுது. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகளால் நிறைய பேருக்கு சாதகமான பலனை பெற இருக்கிறதாக தாள்கள் கசிந்திருக்கு. அதில் உங்கள் ராசிக்கு சாதகமாக பாதகமாகங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வாங்க டீட்டெயில்டான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. ஜூன் மாதம் 2026 காலத்தில் குரு பயிற்சி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் நடக்க இருக்கு. இந்த கிரக பயிற்சிகள் கஜலட்சுமி யோகோ, லக்ஷ்மி நாராயண யோகோ மற்றும் அம்ச யோகோ உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேசத்திலிருந்து மீன வரி இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, உங்களுடைய வேலை, தொழில் முன்னேற்றம் என பெரிய அளவில் இந்த மாதம் அதிர்ஷ்ட காலமாக அமைவதற்கு வாய்ப்பு ஏற்பட போகுது. அது நீங்கள் கரெக்டாக டேட்டோட தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறேன். ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த முக்கிய கிரக பயிற்சிகள் இதெல்லாம் தான். ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு 2026 குரு கடகராசியில் நுழையக்கூடிய குரு பயிற்சி நடக்க போகுது. அப்புறம் ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கடகராசியில் நுழைய போகிறாரு. அப்புறம் ஜூன் 15 அன்னைக்கு சூரியன் மிதுன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய மாசி மாதம் தொடங்க போகுது. அப்புறம் ஜூன் 20ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆக போகிறாரு. அப்புறம் ஜூன் 22ஆம் தேதி புதன் கடக ராசிக்கு நகர போகிறாரு. அப்புறம் ஜூன் 29ஆம் தேதி கடக ராசியில் புதன் வகர பயிற்சி ஆரம்பமாக போகுது. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகள் காரணமாக அம்ச ராஜயோகோ, கஜலட்சுமி ராஜயோகோ மற்றும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகோ ஆகியவை உருவாகுது. குறிப்பாக இந்த மாதத்தில் குரு பகவான் தன்னுடைய உச்ச பலனை தரக்கூடிய கடகராசியில் நுழைவது முக்கியமாக கருதப்படுது. ஸோ இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு அதிக அளவில் அதிர்ஷ்ட பலனை பெறுவீங்களா என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதிர்ஷ்ட பலனை பெறுவீங்களா பெறமாட்டிங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்னென்ன கிரக பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ தான் உங்களுக்கு மெயினாக பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. சரி வாங்க உங்களுக்கான பலன்களை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஜூன் 2026 உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடியதாக இருக்க போகுது. இந்த மாதம் ராகு 11ஆம் வீட்டிலையும் கேது 5வது வீட்லையும் நிலைத்திருக்க போகிறாரு. அதோடு ஜூன் 2026 மாத ராசி பலன்படி, அதாவது மாத ராசி பலன்படி நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும்.
அந்த மாற்றங்களை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சின்ன மாற்றமோ பெரிய மாற்றமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கொள்ளலாம். ஸோ பெரிய பெரிய ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய வந்து நல்லது நடக்கும். அக்செப்ட் மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தான் உங்களுக்கு ஆபத்தே வரும். அதனால் அக்செப்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதோடு உங்கள் மனதில் ஆன்மீக உள்ளுணர்வுகள் அதிகமாக இருக்கும். 5வது வீட்டில் கேதுவினுடைய நிலை உங்களுடைய முன் கோபத்துக்கு வரும். எளிதில் கோபப்படுவராக மாறக்கூடும். அதனால் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். 11வது வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 11வது இடத்துல என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த 11வது வீட்டில் உள்ள ராகு வரம்பற்ற ஆசைகளை ஏற்றுக்கொள்ள உங்களை தூண்டக்கூடும். அதனால தான் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்ல வர. ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு எப்பயுமே வந்து சும்மாவே இருக்க மாட்டார். ராகு ஏதாவது ஒரு வேலையை காட்டிக்கிட்டே இருப்பார். அதனால் ராகு கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். அந்த ஆசைகள்லாம் வந்து தூண்டுறதை வந்து நாம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நாம் கண்ட்ரோல் பண்ணால் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கண்ட்ரோல் ஆகும். ஆனால் அது வந்து நம்ம பண்ணுறதை கரெக்டாக வந்து பண்ணணும். ஏனோ தானோ அப்படின்னு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதுவே நமக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இந்த டைம் அவசியம். அப்புறம் ராசி அதிபதி செவ்வாய் வந்து இரும்பு சம்மந்தப்பட்டதில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்திங்கன்னா அதில் நல்ல பலன்கள் தரக்கூடும். அதே போல் ஜூன் 21க்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எதிர்பார்க்காத வாழ்க்கைக்கு வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் கூட வந்து உருவாகும். அதை எல்லாமே அக்செப்ட் பண்ணி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் பொறுத்த வரைக்கும் கூட இந்த ஜூன் மாதத்தில் தொழிலில் உங்களுக்கு சனி 2026 இந்த ஜூனில் வந்து 12வது வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உங்கள் தொழிலில் மிதமான பலன்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். இதன் காரணமாக நீங்கள் கடுமையான வேலை அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம். மேலும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளுற மாதிரி இருக்கிறத நீங்கள் தான் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். உங்கள் வேலையில் நீங்கள் முழு முயற்சி எடுக்கணும். உங்கள் கடின உழைப்பிற்கான தேவையான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். இது உங்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தையும் கவலைகளையும் ஏற்படுத்தக்கூடும். அதோடு உங்கள் தொழிலில் மகத்தான வெற்றி அடைய நீங்கள் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்க நிறைய திட்டமிட வேண்டியது இருக்குது. இல்லையெனில் நீங்கள் தோல்வியை நேரிடலாம். ஸோ கடுமையான வேலை அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடுவதால் உங்கள் வேலை சம்பந்தமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளோடு நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும். உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் அதிக போட்டியை எதிர்கொள்ள நேரிடும். அவர்கள் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சிக்கலை வந்து ஏற்படுத்தக்கூடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வேலையில் இந்த டைம் அவசியம். என்னடா வேலையில் இப்படிலாம் சொல்கிறனே அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம். வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது. அதனால் சூழ்நிலையை புரிஞ்சு செயல்படுங்க. நிதி ரீதியாகவும் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். இப்போ நிதி ரீதியாக எந்த முடிவு எடுத்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட சில டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்நிலை வந்து கொடுக்கும். அதனால் நிதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா லாபகரங்கிறது இருக்கும். கவனம் இல்லைனா தான் லாபகரமானது இருக்காது. அதோடு சுபக்கிரகமாக குரு 3வது வீட்டில் அமர்ந்து உங்கள் நிதிநிலையை சீர்குலைக்கக்கூடும். அதனால் இந்த மாதத்தில் உங்கள் குடும்ப சம்பந்தமாக நீங்கள் அதிக செலவுகளை செய்ய வேண்டியது கூட ஏற்படும். இத்தகைய செலவுகள் உங்களுக்கு மிகுந்த கவலைகளை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் தேவையற்ற அல்லது விரும்பத்தகாத காரணங்களால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடுங்கிறதுனால ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் பார்த்து பண்ணணும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள். எந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது.
ஆக மொத்தம் உங்களுக்கான பலன்கள் இதுதாங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ தெரிஞ்சு பயன்பெற முடியும். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.